ராணிப்பேட்டை அருகே ஒரே இரவில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் அருகே சிப்காட் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் ரசாயன நீர் கொண்ட டேங்கர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. கடலூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் பல்வேறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. கெமிக்கல் நிறுவனத்தில் வேதி மருந்துகள் இறக்கும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது 6 லட்சம் லிட்டர் ரசாயன நீர் கொண்ட டேங்கர் வெடித்ததால் அருகில் உள்ள வீடுகளுக்குள் ரசாயன நீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. 20க்கும் மேற்பட்டோர் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திடீரென டேங்கர் வெடித்ததற்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே வீடுகளுக்குள் ரசாயன நீர் புகுந்ததால் அவதியடைந்து வருகிறோம் என கடலூர் சிதம்பரம் நெடுஞ்சாலையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணுவத்தினர் குறித்து இழிவாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது தமிழ்நாடு முன்னாள் ராணுவத்தினர் லீக் தலைவர் முன்னாள் கர்னல் அரசு குற்றம் சாட்டியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விஷயத்தில் படை வீரர்கள் சண்டை போட்டார்களா என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியது கண்டிக்கக்கூடியது. அவரது கருத்தால் இந்நாள் முன்னாள் படை வீரர்கள் மனவேதனையில் உள்ளோம். செல்லூர் ராஜு கருத்தை திரும்ப பெறுவதோடு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரும் சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து ஓட்டு கேட்டு தோற்கடிக்க செய்வோம். முன்னாள் முப்படை வீரர்கள் நலத்துறை அமைச்சராக இருந்தவர், பல கமிட்டிகளுக்கு தலைவராக இருந்தவர் இப்படி பேசியிருப்பது வருத்தமளிக்கிறது என்றும் கூறியுள்ளார். உலக அளவில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான FISU எனப்படும் கோடைக்கால விளையாட்டுப் போட்டி ஜெர்மனியில் ஜூலை 16ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 12 வீரர்களுக்கு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நிதியிலிருந்து 32.25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மேலும் 9 பேருக்கு 4.80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழக பாஜக தலைமையில் மூவர்ண கொடி பேரணி சென்னையில் நடைபெற்றது. சென்னை புதுப்பேட்டையில் உள்ள பழைய சித்ரா தியேட்டர் அருகில் நடந்த பேரணியில் கட்சி கொடிகளை தவிர்த்து மூவர்ண கொடிகள் மற்றும் பதாகைகளை ஏந்தி பாரத மாதா வேடம் அணிந்த பெண் ஒருவரை தொடர்ந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக நடந்து சென்றனர். பேரணியில் பங்கேற்றவர்கள் பாகிஸ்தானை வீழ்த்துவோம், பயங்கரவாதத்தை வீழ்த்துவோம், இராணுவத்தின் வெற்றி இது, பிரதமர் மோடியின் வெற்றி இது, வெல்லுவோம், உலகத்தையே வெல்லுவோம், தேசத்தை காப்போம் என்ற கோஷங்களை எழுப்பினர். கடலூர் அரிஸ்டோ பப்ளிக் பள்ளி மாணவர்கள் CBSE தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். நடிகர் சந்தானம் நடித்த DD நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இந்து கடவுள் பெருமாளை கிண்டல் செய்யும் பாடல் இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் குறித்து காலம் காலமாக உணர்வு பூர்வமாக பாடப்படும் சீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் மெட்டில் இப்படத்தின் பாடல் அமைந்துள்ளது. இது குறித்து தமிழகம் மற்றும் ஆந்திர போலீசில் புகார் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்து நடிகர் சந்தானம் கொடுத்த பதிலில், நான் திருப்பதி பெருமாளின் பக்தன். ஒவ்வொரு பட வெளியீட்டின் போதும் திருப்பதிக்கு வேண்டுதலாக நடந்து செல்வேன். இந்த படம் வெளியாகும் போதும் செல்வேன். நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். இந்த பட பாடலில் பெருமாளையோ கோவிந்தா பாடலையோ கிண்டல் செய்யவில்லை. திரைப்பட தணிக்கை துறையான சென்சார் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டே அந்த பாடல் இருக்கிறது. அவர்களுக்கு பதில் சொன்னால் போதும். அவர்கள் சில விஷயங்களை கூறியுள்ளனர். அதை பாடலில் பின்பற்றியுள்ளோம். போகிற வருகிறவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை என்றும், என் படத்தில் பெருமாள் பாடல் வரவேண்டும் என்பதற்காக அந்த பாடலை வைத்தோம். ட்ரெய்லர் எனும் முன்னோட்ட காட்சியை மட்டும் பார்த்துவிட்டு எந்த முடிவும் செய்ய வேண்டாம் என்று சந்தானம் கூறியுள்ளார். இந்நிலையில் அப்பாடலை படத்தில் இருந்து நீக்காவிட்டால் தமிழக மக்கள் பிரதிநிதிகள் திருப்பதிக்குள் நுழைய முடியாது என ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி போலீசிலும் புகார் கொடுத்துள்ளனர். அதேபோல் திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் உறுப்பினரும் ஆந்திர பாஜக செய்தி தொடர்பாளருமான பானு பிரகாஷ் என்பவரும் இந்த பாடலை நீக்குமாறும் 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டும் படத்தை தயாரிக்கும் நிறுவனத்திற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். படத்தை தயாரித்து வருவது நடிகர் ஆர்யா என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை அருகே நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை சுட முயன்ற ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர்.
தமிழகத்தில் 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் மருத்துவ பேராசிரியர்கள் நாள்தோறும் பணிக்கு வரும்போதும் பணி முடிந்து செல்லும் போதும் இருமுறை பயோமெட்ரிக் வருகை பதிவு மேற்கொள்வதை கட்டாயமாக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை போல கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் நீதி கிடைத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் உளவு அமைப்புக்கு முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக ஹரியானாவின் பானிபட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள உளவு அமைப்புகள் மற்றும் சில நபர்களுடன் முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ஹரியானா மாநிலம் பானிபட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை ஹரியானா போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் 2 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டுள்ளனர். இன்றும் அவந்திபோரா பகுதியில் என்கவுண்டர் நடக்கிறது.